Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 24th May 2026 Sunday. Hallelujah. Today is a Pentecostal Sunday. திருச்சபையின் முதல் நாள். பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்று பேதுரு வந்து வெளியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி சொல்லி அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் அந்த செய்தியை கேட்டு ஆவியானவர் கிரியை செய்து ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுதான் திருச்சபையின் முதல் நாள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதுதான் உண்மையும். the first day of the beginning of the church history. அந்த நாளிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கான இந்த வேத வசனத்தை நாம் பார்ப்போம். இன்றைக்குள்ள வசனம் அது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். Colossians chapter 11 verse 13. Where there is neither Greek nor Jew, circumcised nor uncircumcised, barbarian, Scythian, slave, nor free, but Christ is all and in all. Amen. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்து சேதனம் உள்ளவன் என்றும் விருத்து சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியார் என்றும் புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை, அருமையானவர்களே. ஆமாதானே? அவருடைய சாயலை பெற்ற நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம் அவருடைய சாயலை பெற்று என்று நேற்று நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே வேறுபாடே இல்லை. அந்த காலத்திலிருந்து வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார். யூதன், இவன் கிரேக்கன், இவன் அந்நியன், ஜென்டைல்ஸ், விருத்து சேதனம் செய்தவன், விருத்து சேதனம் செய்யாதவன், புறதேசத்தாரு, அடிமை, சுயாதீனம் என்றும் இல்லை. இவர்களுக்கு அடிமைனா சுயாதீனம் இல்லை. அவங்களுக்கு இப்படிப்பட்டவங்க எல்லாம் பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் எல்லாமுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரிலும். யாரு? ஆண்டவர் இயேசு. எல்லாருக்கும் ஒரு கடவுளை, சாமியை வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்று நம்பினாங்க. ஆனா கிறிஸ்து இயேசு எல்லாரையும் ஒன்றாய் ஒரு குடும்பமாய், கருத்து வேறுபாடு, இனம், கலர், மொழி, கலாச்சாரம் இவைகளினால பல கூறு போட்டு இந்த உலகம் மனிதனால் பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனா இயேசு அவருடைய அன்பினாலே, இரத்தத்தினாலே, அவருடைய சுவிசேஷத்தினாலே எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் எல்லா மேலும் அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு உலகத்திலே இவ்வளவு சமத்துவம், சுதந்திரம் இருப்பதற்கு காரணம் இயேசுவினுடைய சுவிசேஷம் என்றால் அது மிகையாகாது. அது உண்மை. ஆண்டவர் எந்த வேறுபாட்டையும் அவர் பார்க்க மாட்டார். அவர் அன்புள்ளவர். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் எல்லாமாக, அதான் எல்லாரிலும் எல்லாமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும்னா என்ன? எல்லாரும். அவன் எந்த இனமாக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும், எல்லாரிலும் அவர் இருக்கிறார். அப்படி என்றால் அவரே எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுனாலே அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவருடைய சாயல் நீங்கள். ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும். வசனங்களை நிதானித்து அறிந்து புரிந்து விசுவாசத்திலே பலப்பட்டு சாட்சியாக நிறுத்துங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதித்து உம்மை துதித்து, தாங்கள் கடவுளுடைய சாயல், அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்படுத்துங்க. துக்கத்திலும், துன்பத்திலும், துயரத்திலும், தனிமையிலும், வியாதியிலும், பலகீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளை தேற்றுங்க, ஆற்றுங்க, அற்புதம் செய்யுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எப்படிதான் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறாராம், உங்களிலும் இருக்கிறார். டேக் கேர் and God bless.